இந்த வர்ணம் படத்தை பற்றி பேசுனீங்க, அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு. அது வந்து எப்போமோ வந்த படம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சொன்னீங்க, நன்றி இதை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு, தயாரிப்பாளருக்கு, நடிகர்களுக்கு, கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க. அவங்களாம் நன்றியோடு இருப்பாங்களா? அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்டாங்க. மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்க. சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் இது. மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், இவன் நாளைக்கு வந்துடுவான், இவனை வச்சு படம் மூணாக நினச்சி பண்ணுறதில்ல. அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் ஒழிய இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான். என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது. நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆறுமுகத்தோடுன்னு பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்குது, இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி. ஸோ அந்த காலம் அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோமே ஒழிய